பகுத்தறிவு கவிராயர், தமிழக பாவலர், சீர்திருத்த கவிஞர் என்கிற சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள பூளவாடி எனும் சிற்றூரில் பிறந்த இவர் தனது பள்ளி படிப்பை 4ஆம் வகுப்போடு முடித்துக் கொண்டார். தனது இளம் வயதிலேயே கிராமிய கலைகளில் சிறந்து விளங்கிய இவர் உடுமலை சரபமுத்துச்சாமி கவிராயரிடம் மாணவராக அறிமுகமாகி நாடகத்தில் நடித்தும் எழுதியும் பாடியும் அதன் நுட்பங்களை கற்றுத் தேர்ந்தார். பின்னர் முத்துச்சாமி பரிந்துரையால் தவத்திரு சங்கரதா சுவாமியிடம் நாடகக் கலையை பயின்ற இவர் மகாகவி பாரதியாரின் நட்புக்கு பின் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமுதாய பாடல்களை எழுதி அதன் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார். தொடக்க காலத்தில் நாடகங்களுக்கு பாடல் எழுதிய நாராயண கவி விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைகள் தோறும் முழங்க வைத்தார். பிறகு இயக்குனர் ஏ. நாராயணன் மூலம் திரைப்படத் துறையில் நுழைந்த இவர் சந்திரமோகனா திரைப்படத்தில் தனது முதல் பாடலை எழுதினார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் பெரும்பான்மையான திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய நாராயண கவி கலைவாணரின் தொடர்பால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற திராவிட இயக்க தலைவர்களின் நட்பு இவருக்கு கிடைத்தது. தொடர்ந்து வேலைக்காரி, பராசக்தி, நல்ல தம்பி, இரத்த கண்ணீர் போன்ற திரைப்படத்தில் பாடல்கள் எழுதி புகழின் உச்சிக்கு சென்ற நாராயண கவி தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கொள்கையை வீரியத்தோடு பறைசாற்றினார். பாடல்கள் மூலம் மூடப்பழக்க வழக்கங்களை தகர்த்து எறிந்த இவர் ஏறத்தாழ 10,000 பாடல்களை எழுதியதோடு கலைமாமணி விருது போன்ற உயரிய விருதுகளை பெற்றார். இவரை போற்றும் விதமாக தமிழக அரசு உடுமலைப்பேட்டையில் இவருக்கு மணிமண்டபமும் இந்திய அரசு அஞ்சல் தலையும் வெளியிட்டு சிறப்பித்தது. தனது சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களின் வழியே புகுத்தி பகுத்தறிவு கருத்து கருவூலமாக திகழ்ந்த உடுமலை நாராயண கவி அவர்களின் பிறந்த தினம் இன்று.